ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ககன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி செம்ம கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதாவை பார்க்குறாங்க. சாரதா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. சாரதா ககன் இருக்கிற மாதிரியே அவங்களோட ரூமை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ககனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம கேபிக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போகுது. சாரதா கிட்ட கேட்குறாங்க, என்ன சாரதா ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, என்னங்க என் பையன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்றான், நான் அவனை கிளப்ப வேணாமா, சும்மா அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபியை சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேபிக்கு சந்திரா மேலே செம்ம கோவம் வருது. நான் சந்திராவை உண்டிலன்னு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி வேகமாக சந்திரா வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு துப்பாக்கி எடுத்து, சந்திரா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, என் பையனை நீ கொண்டிருக்க கூடாது, பாரு சாரதாக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவு ககன் தான், அநியாயமாக அவனை சாகடிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி ரொம்ப கோவமாக சந்திராவோட கதையை முடிக்கிறதுக்காக வராங்க. அப்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, மாமா வேணாம் மாமா விடுங்க, நான் ஏற்கனவே ககனை இழந்த துக்கத்தில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு அப்பா தான், அவரும் இல்லைனா அப்புறம் எனக்குன்னு இந்த உலகத்தில் உறவுன்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க மாமா, வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேபி சொல்கிறாங்க, என்ன பூமி ககனோட கதையை முடித்தவங்கள நான் சும்மா விட்டுருவேனா, இல்லை நான் எதுவுமே நான் இப்போ யோசிக்கிற மாதிரி இல்லை, சந்திரா அந்த கதையை முடிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, இல்லை மாமா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, ககனை இவர் ஷூட் பண்ணலை, அந்த சூர்யா தான் கோவத்தில் ககனை ஷூட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கேபி சொல்கிறாங்க, இல்லை பூமி நீ கண்மூடித்தனமாக உங்கள் அப்பாவை நம்புற, உங்கள் அப்பாவுக்கு ககன் மேலே எவ்வளோ கோவம் தெரியுமா, அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டு உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே இவர் யோசிச்சுட்டு இருந்தாரு, இப்போ அவர் நினச்சது சாதிச்சுட்டாருல்ல, நான் இவர் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேபி பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காரு. கரெக்டாக அப்புறம் வந்து துப்பாக்கியை பிடிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் சந்திராவை நீ இந்த மாதிரி பண்ண பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கேபி சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்புறவா, இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் நான் ஒரு பொணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என்னைக்கு என் பையனோட கதையை இவர் முடிச்சாருன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவரும் இந்த உலகத்திலவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம அப்புறவா அந்த துப்பாக்கியை வாங்கிடுறாங்க. என்ன தைரியம் உனக்கு, இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் தானே நீ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த, அந்த நன்றியை மறந்துட்டு எப்படியெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம கேபிக்கு சமக்கம் வருது. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வா எப்படி ஜாமீனில் வெளியில் வந்தா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் பூமி செரி இருக்காங்க. அப்போ செரி வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, இல்லை பூமி எனக்கு என்னமோ அந்த சூர்யாவோட சப்போர்ட்னால தான் அபூர்வா வெளியில் வந்திருப்பான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, என்ன செரி இந்த அபூர்வா வெளியில் இருந்தானா கண்டிப்பாக ஆபத்துக்கு மேலே ஆபத்து வந்துக்கிட்டே தானே இருக்கும், அவளை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சாரதா அத்தையும் கேபி மாமாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் தானே நான் நினச்சிட்டு இருந்தேன், இவன் என்னன்னா திடுப்புன்னு வெளியில் வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சரி ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத பூமி, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு சூர்யா என்னென்ன வேலை பண்ணி அப்புறம் அவள் வெளியில் கொண்டு வர வச்சான்னு எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் சூர்யா வந்து பூமியோட ஃபோட்டோவை பார்த்து வர்ணிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கேட்குறாங்க, என்ன சூர்யா ஒரே சந்தோஷத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் ஆக போது, என்னோட வருங்கால மனைவியை பார்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம செரி வெளியில இருந்து சூர்யாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டீ கொண்டு வர ஒரு பையனை நிறுத்தி, எப்பா நான் டீ கொடுத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி வந்து முகத்தில் துணியை வச்சு கட்டிட்டு அந்த டீயை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நைஸாக டீ வைக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம செரி சூர்யாவோட ஃபோனை அப்படியே ஆட்டையை போட்டுறாரு. நம்ம சூர்யாவுக்கு செரி ஃபோனை ஆட்டை போட்டது தெரியவே தெரியாது, ஏதோ ஒரு பையன் தான் உள்ளே வரான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. நம்ம செரியும் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சூர்யா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவரோட ஃபோனை தேடுறாங்க, ஃபோனை காணா, என்னது இது ஃபோனை காணா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஃபோன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஃபோனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம செரி சூர்யாவோட ஃபோனை எடுத்துகிட்டு ஓடோடி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாரதாவை தான் காட்டுறாங்க. சாரதா ரொம்பவே ககனை நினச்சி டிப்ரெஷனில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாசகை கேட்டு ஒருத்தர் வருவார், அவரை ககனை நினச்சி உள்ளவா ககன் அம்மாவை தேடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ககனை உள்ளே கூப்பிட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. கடைசியில் பார்த்தா அவர் யாசகை கேட்டு வந்தவர் நம்ம பூமி கேபி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ கேபி வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, சாரதா இது ககன் கிடையாது, இவர் யாசகன் கேட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம சாரதா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ககன் நீ எங்கே இருக்க, சீக்கிரம் அம்மாவை தேடி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பயங்கரமாக எமோஷ்னலாகி அழுகிறாங்க. அப்போ தான் இந்த சைடு ராக் ஸ்டார் ஆகாஷை தான் காட்டுறாங்க. பயங்கரமாக டான்ஸு பாட்டோட என்ட்ரி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகாஷ் தான் ககனாக இருப்பாருன்னு தோணுது.
நம்ம சாரதா ஒரு பக்கம் ககனை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கேபி வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி இப்படியே உங்கள் அத்தையை விட்டால் உங்கள் அத்தை பைத்தியம் ஆயிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, மாமா அத்தைக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவு ககன் தானே, ககன் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம அத்தைனால ஏற்றுக்கவே முடியல, அதனால தான் அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சொல்ல. இதை கேட்ட கேபி சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம சாரதா வந்து ககன் இல்லாத இந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியாது, நம்ம பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செரி பூமி கிட்ட ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் பூமி வந்து சொல்கிறாங்க, செரி சூப்பர், எப்படி சூர்யாவோட ஃபோனை எடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம செரி சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்படிதான் பூமி, எப்படியாவது இந்த சூர்யா என்ன வேலை பண்ணுறான் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவனோட ஃபோனில் கண்டிப்பாக எல்லா எவிடன்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அபூர்வா வராங்க. பூமியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன பூமி இவ்வளோ சீக்கிரம் நான் ஜெயிலிருந்து வெளியில் வருவேன் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதாவது கோல்மால் வேலை பண்ணி ஜெயிலிருந்து வெளியில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைச்சு வைக்க முடியாது, என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ மொத்தமாக மாட்டிக்க தான் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, நான் மாட்டிக்கிறது இருக்கட்டும், ஓ வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, ககனோட கதையும் முடிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் உனக்கு நீ இனிமேட்டு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஓவராக பேசிக்கிட்டு இருக்காத, ககன் சாகலை, ககன் உயிரோட தான் இருக்காரு, என்னோட மாமா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உயிரோட என் முன்னாடி வந்து நிற்க தான் போகிறாரு, அப்போ வச்சுக்கிறேன் உனியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க, அதுவும் கனவுல வேணால் நடக்கும், நிஜத்தில் செத்து போனவங்க எப்படி திரும்பி வர முடியும், அது மட்டும் இல்லாமல் அவன் விழுந்தது எவ்வளோ பெரிய மலை பள்ளத்தாக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, என்னோட உள் மனசு சொல்லுது கண்டிப்பாக ககன் சாகலை உயிரோட தான் வருவார், அப்போ நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடே நம்ம நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன மம்மி ஒருவேளை பூமி ககன் இறந்தனால பைத்தியம் ஆயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, ஆமாம் நட்சத்திரா எனக்கு என்னமோ அதான் தோணுது, அவள் ஒரு வேளை பைத்தியம் ஆயிட்டா போல, சரி இவ பைத்தியமான நம்மளுக்கு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து குற்ற உணர்ச்சியில் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ பூமி வந்து சொல்கிறாங்க, என்னப்பா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போது சந்திரா சொல்கிறாங்க, இல்லை பூமி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னையே இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியில் அழுதுட்டுருக்கேன். அப்போ பூமி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, உங்களுக்கு ககனை கண்டாலே பிடிக்காது, ஆனால் நீங்கள் கொல்ற அளவுக்கு மோசமானவர்லாம் கிடையாது, எனக்கு என்னமோ அந்த சூர்யா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு தோணுது, உங்கள் மேலே நான் சந்தேகம் கூட பட மாட்டேன்ப்பா, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், உங்களுக்கு ககனை கொல்லணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்கள் இப்படியெல்லாம் அழுகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சந்திராவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல இந்த பூமியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்புறமேட்டு தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, என்ன மம்மி அந்த சூர்யா விட பூமியை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கேட்குறா, நீங்கள் என்னென்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, வேற வழி இல்லை, ஏதாவது பண்ணி சீக்கிரம் பூமிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி பூமியை இந்த வீட்டை விட்டே அனுப்ப வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் நம்ம பூமி அந்த சூர்யாவெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, ஆகாஷ் வந்து நம்ம ககன் ஆகாஷை களத்தில் இறங்க தான் போகிறாங்க, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.